இப்போ கருத்து சுதந்திரங்கிற பேர் என்ன பேசுவீங்களா? அவங்க பர்சனலா அவங்க விஷயத்தை பேச முடியுமா? இல்லாத விஷயத்தை பேச முடியும். போன தேர்தலில் கூட கேட்கிறப்ப அதுக்கான கால நேரம் வர்றப்ப நாங்க அதை செய்வோம். இப்ப அதுக்கான கால நேரம் வந்துருக்கு. இப்ப அதே செகுலர் பாலிடிக்ஸ் ஒருத்தர் செய்யறாரு. ஒவ்வொரு கட்சிக்கும் தன் கட்சியை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போறதுக்கும் எல்லா கட்சியும் விரும்புவாங்க, எல்லா தொடர் விரும்புவாங்க. எல்லா கட்சிகளும் உங்கள்ட்ட அடிமையாவே இருப்பாங்களா? இப்ப அதே அரசியல் ஒருத்தர் வர்றாரு, இவங்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாரு. அப்ப அது போறப்ப அவங்க எடுத்த முடிவில் என்ன தவறு? இந்திய முஸ்லீம் லீக் கட்சி திமுகவினுடைய ஆஸ்தான தோஸ்த். இந்த ஆஸ்தான தோஸ்துக்கு என்ன கொடுப்பீங்க? 2 சீட் கொடுப்பீங்க. அதே வச்சமா தோத்து போயிட்டாருன்னா ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் கொடுப்பீங்க. அதோட நீங்க நிப்பாட்டிக்கணும். முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட 50 வருஷமா பார்ட்னர் இருக்காங்க. எங்க கேரளாவில் 25 எம்எல்ஏ இருக்காங்க, 5 அமைச்சர் இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? அண்ணன் ராசா அவர் மேல பெரிய மரியாதை இருக்கு. அவர் சமீப காலமா நிறைய பேசுற விஷயங்கள்லாம் பயங்கர வைரலா போகுது. தப்பா போகுது. எல்லா சாதி மதம் சேர்ந்தவங்க தான் ஒன்று போட்டு ஒருத்தர் அமைச்சராகி எம்எல்ஏ அமைச்சராகி. அப்ப அவருடைய செயல்பாடுகள் ஒரு சார்பு நிலை இருந்தா அதே நம்ம பதினெட்டு 40 வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் மினிமம் ஒரு டிகிரி கொள்றாங்க. அப்படி யாரையும் படிக்காதவங்கலாம் இல்லை. ஆனா என்னன்னா அவங்க முதல் முறையா வந்ததுனால அந்த ஃபார்ம் அவங்க சரியா ஃபுல் பண்ண முடியல. அப்படிங்கும்போது எல்லாரையும் படிச்சவன்லாம் ஓகே, படிக்காதவன்லாம் முட்டாள்னு சொல்லிட்டு படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு மதிய திட்டத்தை கொண்டு வந்தாரு. கல்விக்கு அவ்வளவு பெரிய விஷயங்களை மெய்வர மாற்றம் வரும். இன்றைய நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல ஜேர்னலிஸ்ட் மிஸ்டர் சுபேத் சார். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? சார், இப்போ சமீபத்துல சவுக்கு சங்கர் பிரபல யூடியூப் விமர்சகர் சவுக்கு சங்கர் விடுதலை ஆயிருக்காங்க. இது மக்களிடையே ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஆதரவு ஒரு பக்கம் இருக்கு. இதுக்கு முன்னாடி அவருக்கு கருத்து சுதந்திரத்துக்காகவே அவர் ஒவ்வொரு வாட்டியும் குண்டாஸ்ல போயிட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் அவர் வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் அவருக்கான அந்த ஃப்ரீடம் கிடைக்குமா? அவரை மாதிரி பல யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கான அந்த ஃப்ரீடம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? ஃப்ரீடம் வேற, அவதூறு வேற. முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃப்ரீடம்ங்கிறது நமக்கு வரக்கூடிய செய்திகளை, உண்மையான செய்திகளை எடுத்து நம்மளுடைய கருத்துக்களோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி சொல்றது. இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படிலாம் இருக்கலாம். அவதூறுங்கிறது இல்லாத விஷயத்தை பரப்புறது. அவதூறுகள் பரப்புறப்ப நடவடிக்கை கடுமையா எடுக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க இல்லாத விஷயத்த பண்ணுவீங்க, நீங்களா ஒரு கதையை உருவாக்குறது. இந்த மாதிரி அவதூறுகளை நீங்க எப்படி? அவதூறுகள் ஆபத்து இல்லை. உங்களுக்கு கருத்து சுதந்திரங்கிற மாதிரி என்ன பேசுவீங்களா? ஒருத்தர் கைது செய்யப்பட்டாலே அவர் குற்றவாளி நீங்களே தீர்ப்பு எழுதுறது. அவர் வீட்டுல அவ்வளவு இருந்துச்சான், இவ்வளவு இருந்துச்சான், கோடி கோடியா இருந்துச்சான், அவர் அப்படி பண்ணாரா, அவரோட தொடர்பா, இவரோட தொடர் திரைக்கதையெல்லாம் எழுதுறீங்க. ஒரு 3 மாசம் கழிச்சு அவர் எந்த தப்பு பண்ண நிரப்பராதி திருப்பி விடுதலை பண்ணிடுறாங்க. அப்ப அந்த குடும்பமும் அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் யார் காரணம்? அந்த 3 மாசம் அவங்க பண்ண கஷ்டத்துக்கு யார் காரணம்? அப்ப அவதூறுகள் பரப்புறவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நீங்க குறைந்தபட்ச நியாயத்தோட, நேர்மையோட, உண்மையை பேசுங்க. அப்ப கருத்து சுதந்திரங்கிற பேர் என்ன பேசுவீங்களா? எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பர்சனலா அவருக்கு விஷயத்தை பேச முடியுமா? இல்லாத விஷயத்தை பேச முடியுமா? அப்ப அதெல்லாம் தவறுதான். இப்ப சமீபத்துல ஒரு சிலர் இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்களா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதுவும் நீங்க அவங்களுக்கு கொடுக்குற ஃப்ரீடம்ன்றீங்களா, இல்ல என்ன வேணாலும் பேசலாம்? ஃப்ரீடம் வேற, நீங்க அவதூறுகள் வேற. ஃப்ரீடம்ங்கிறது உண்மையை உறக்க பேசுறது ஃப்ரீடம், ஜனநாயகம். நீங்க பொய்யை உறக்க பேசினா அது அவதூறு. நீங்க பொய்யை தான் நிறைய பேர் பேசிட்டு தருவாங்க. இல்லாத விஷயத்த வாய்க்கு வந்தாலும் அடிச்சு விட்டு அந்த பேர் கூட தெரியல, பக்கத்திலேயே இருந்து பார்த்த மாதிரி பேசுறாங்க. அது தவறுதான். சார், இப்ப ரீசெண்டா விசிகா திமுகக்குள்ளேயே ஒரு வார்த்தை போர்ன்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருக்கு. ஏன்னா டிவிகே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனால அவங்களுக்கு நாங்க பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால திமுகவுக்கும் விசிகா அண்ட் ஐயுஎம்எல் இருக்காங்களா, கம்யூனிஸ்ட், இவங்களுக்குள்ளேயே ஒரு வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? திமுகவின் துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ராசா ஒரு ட்வீட் ஒன்று போறாரு. அதாவது நாளைக்கு பதவி ஏற்க போறாங்க விசிகா, தாவேக அமைச்சரவையில் வன்னியரசு அமைச்சராக போறாங்க செய்தி வந்த பிறகு ஏனி நம்மளை விட்டு போயிருச்சு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு சிலேடையாக ஒரு ட்வீட் ஒன்று போறாரு. அது விசிகாவையும் ஐஎம்எல்ஏயும் தான் அவங்க தாக்கி போட்டிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரி வந்தோடனே திருப்பி இவங்களும் பதிலுக்கு பதில் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எங்களை விட்டுட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தோணியில துரோகம் பண்ணிட்டாங்க, முதல்ல குத்திட்டாங்க அப்படி மாதிரி போறாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இந்த கட்சிகளும் திமுகவும் ஒண்ணு கிடையாது. கூட்டணிக்காக ஒரு நேரத்துல ஒரு கட்சியோட கூட்டணியில இருக்காங்க. அது என்ன நோக்கத்தோட இருக்காங்கன்னா, ஒரு மதசார்பற்ற ஒரு அரசியல், ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் பண்றோம். கம்யூனிஸ்ட்கள் இருக்காங்க, விசிகா இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, திமுக இருக்கு. ஒரு செக்குலர் பாலிடிக்ஸ் அலைன்ஸ் அப்படிங்கிற கோணத்துல அங்க இருக்கிறாங்க. ஒரு கட்சி யாரும் எதிர்பார்க்காம மக்கள் பெருசா வாக்களிச்சு ஒரு கட்சி ஆட்சிக்கு வருது. அவங்களும் அதே அரசியலை தான் செய்யறாங்க. அவங்களும் அதே அரசியல் செய்யறப்ப விசிகாவினுடைய இந்த நாட்கள் கோரிக்கை என்னன்னா ஆட்சி அதிகாரத்தின் பங்கு. போன தேர்தலில் கூட கேட்கிறப்ப அதுக்கான கால நேரம் வர்றப்ப நாங்க அதை செய்வோம். இப்ப அதுக்கான கால நேரம் வந்திருக்கு. இப்ப அதே செகுலர் பாலிடிக்ஸ் ஒருத்தர் செய்யறாரு. பதவி ஏற்றவனே முதல்ல பெரியார் திடலுக்கு போறாரு, பெரியார் சமாதிக்கு போறாரு.
அதே மாதிரி எல்லாரையும் ஒன்றிணைத்து எல்லா சாதி மதங்களையும் ஒன்றிணைத்து ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்ப அவங்களுக்கான ஆஃபர் கொடுக்குறாரு, வாய்ப்பை கொடுக்குறாரு, வாங்கன்னு கூப்பிடுறாரு. இதுல என்ன தவறு இருக்கு? இதை விட்டுட்டு நீங்க பாஜக திமுக கூட்டணியில ஜெயிச்சுட்டு அவங்க பாஜக கூட்டணியில போய் இருந்தாங்கன்னா நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாம், நம்மளே விமர்சனம் பண்ணலாம். ஒவ்வொரு கட்சிக்கும் தன் கட்சியை வலுப்படுத்திக் கொள்வதற்கும் பலப்படுத்திக் கொள்வதற்கும் அடுத்த கட்டத்தை நகர்த்தி கொண்டு போறதுக்கும் எல்லா கட்சியும் விரும்புவாங்க, எல்லா தொடரும் விரும்புவாங்க. எல்லா கட்சிகளும் உங்கள்ட்ட அடிமையாவே இருப்பாங்களா? நீங்க கொடுக்க 2 சீட் வாங்கிட்டே இருப்பாங்களா? வருஷம் முழுக்க அப்படி இருக்கணுமா? எல்லா கட்சியும் எல்லா தொண்டும் அப்படி இருக்குமா? உங்க தொண்டை பெரும்பாலான தொண்டை தான் அப்படி இருக்கிறான், மனக்குமுறலோட இருக்கிறான். நான் 20 வருஷமா இருக்கேன், 30 வருஷமா இருக்கேன், எனக்கு அந்த பதவியில இந்த நான் அப்படியே இருக்கிறேன். இது ஆரம்பத்துல இருந்து இந்த மனக்குமுறல் இருந்துதானே இருக்கு, அதான் வெடிச்சிருக்கு. இன்னைக்கு இப்ப வெடிச்சிருக்கு, அதான் வெடிச்சிருக்கு. திமுக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பலரும் இன்னைக்கு வந்து திமுக ஓட்டு போடல. குடும்பத்துல இருக்கவங்க நிர்வாகியா இருக்க, நான் சொல்றேன், நான் அடிச்சு சொல்றேன், திமுக நிர்வாகியா இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பத்தில் பல பேர் திமுக ஓட்டு போடல. எங்க அப்பா பல வருஷமா திமுக இருக்காரு, எங்க மாமா பல வருஷம் ஒண்ணுமே பண்ணல அவரு. அப்ப ஒரு கட்சியில அவங்களை அப்படியே வச்சிருக்கீங்க. கூட்டணி கட்சியில நீங்க அப்படியே வைக்கணுங்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அது ஒரு கட்சி, விசிகாங்கிறது ஒரு கட்சி. அவங்களுக்கு ஒரு சின்னம் இருக்கு, கொள்கை இருக்கு, தலைவர் இருக்கிறாரு, தொண்டர்கள் இருக்கிறாங்க, அவங்க ஒரு முடிவு பண்றாங்க. இப்ப நம்ம விமர்சனம் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, மதசார்பற்ற ஒரு கூட்டணியில நின்றுட்டு பாஜகவோடு அவங்க போயிட்டாங்கப்பா, அப்பதான் நம்ம விமர்சனம் பண்ணலாம். இப்ப அதே அரசியல் ஒருத்தர் வர்றாரு, இவங்களுக்கான வாய்ப்பையும் கொடுக்குறாரு, கட்சி அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கியும் போகணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அது போறப்ப வந்து அவங்க எடுத்த முடிவில் என்ன தவறு? இதை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்களால தாங்கிக்கிற முடியாம வந்து சிலடையாக பேசுறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றதுன்னு எஸ்.எஸ். பாலாஜி ஒரு ட்வீட் போறாரு, ராசா ஒரு ட்வீட் போறாரு, மாறி மாறி இப்ப ஒரு வார்த்தை போர் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இது வந்து நாகரிகமற்ற ஒரு செயல். ஏன்னா நாளைக்கு விஜய அரசியல் தடத்தில் மாறி வேறு பக்கம் போறான்னு வச்சுங்க, இவங்களாம் ஒண்ணு சேர வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சொல்றேன், நேற்று வரைக்கும் நமக்கு என்ன நினைச்சிட்டு இருந்தான்? நேற்று வரைக்கும் விஜய் கூட வன்னியரசு அண்ணன் வன்னியரசு நானுமே நிறைய நிகழ்ச்சியில ஒன்னா போய் தாயக சார்பாக எதிர்த்து பேசியிருக்கிறோம். இப்ப அவருக்கு ஒரு பதவி அமைச்சரா இருக்காரு. அவர் நினைச்சு பார்த்துருப்பாரா? ஏன் போயிருக்கிறாரு? காலம் உருவாக்கி இருக்கு, காலம் ஒரு சூழ்நிலை தருது, நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கு. லைக் அந்த அமைச்சருக்கும் அந்த அமைச்சரவையிலையும் அந்த முதலமைச்சருக்கும் ஒரு சரியான நபராக இருப்பாரு. அந்த விமர்சனம் வந்தா நம்ம பேசலாம். அப்ப ஒரு கொள்கை ரீதியாக அங்க ஒரு முரண் கிடையாது, அங்க வந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு முரண் இருக்கு. அந்த முரணை உடைச்சு இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அப்ப ஐயோஎம்எல்ல பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக திமுக கூட்டணி டிராவல் பண்றாங்க. ஒரு முறை கூட அவரை அமைச்சராக்கி பார்த்ததே இல்லை. கடந்த 50 வருஷத்துல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி வந்து திமுகவினுடைய ஆஸ்தான தோஸ்த். இந்த ஆஸ்தான தோஸ்துக்கு என்ன கொடுப்பீங்க? 2 சீட் கொடுப்பீங்க. அதே பட்சமா தோத்து போயிட்டாருன்னா ஒரு வக்ஃப் போர்டு சேர்மன் கொடுப்பீங்க. அதோட நீங்க நிப்பாட்டிக்கணும், அதுக்கு மேல வரக்கூடாது. நீங்க இன்னைக்கு காலம் அப்படி சுழற்சி அடிச்சு கொண்டு வந்து உங்களை அமைச்சரவை ஆக்கி வச்சிருக்கு. அவங்களே நினைச்சு பார்க்கல, அவங்களுக்கே அது ஒரு ஆச்சரியமா இருக்கு. அதாவது இவரு நம்ம சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சியை இன்னைக்கு கொடுத்துக்கிறாங்க. ஆனா இது தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இதே இது கேரளாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கேரளாவில் இந்திய யூனியன் முஸ்லீம் ஒரு வலுவான கட்சி, 25 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, 5 அமைச்சர் இருக்கிறாங்க. 5 அமைச்சர் இருக்கிறாங்க. கேரளா அமைச்சரவையில் 5 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அமைச்சர் இருக்காங்க, முக்கியமான பொறுப்புகள் இருக்காங்க. கேரளாவுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அமைச்சர் வந்து குஞ்சாலி குட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாரு முஸ்லீம் லீக்ல. முஸ்லீம் லீக்கும் காங்கிரஸும் கிட்டத்தட்ட 50 வருஷமா பார்ட்னர் இருக்காங்க. எங்க கேரளாவில் 25 எம்எல்ஏ இருக்காங்க, 5 அமைச்சர் இருக்காங்க. இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குது? தமிழ்நாட்டுல நீங்க ஒரு 2 சீட் கொடுப்பீங்க, அதை ஒரு ஜெயிப்பாங்க, ஒன்னும் எப்ப பார்த்தாலும் நீங்க அங்க சொல் பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப அவர்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நிர்வாகிகள் ஆசைப்படுறாங்க, ஒரு கட்சியை அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்த்துட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு பதவி வரும்போது கட்சி நிர்வாகிகளுக்கு பல பொறுப்புகள் போடலாம், அந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யலாம். அப்படிங்கும் போது அவங்க போயிருக்கிறாங்க. நாளைக்கு விஜய் நாளைக்கு வந்து கடை மாதிரி பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு பணிஞ்சு அங்க போயிட்டாருன்னா அந்த கூட்டணி உங்களோட வர போறாங்க, நீங்க சேர்ந்து டிராவல் பண்ண போறாங்க. இயற்கை தானே அது, யாரும் நம்ப முடியாது. அப்ப நீங்க எதுக்கு இப்ப விமர்சனம் பண்ணி வார்த்தையை விட்டு பண்றீங்க? முதல்ல இந்த அண்ணன் ராசா அவர் மேல எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. அவர் சமீப காலமா நிறைய பேசுற விஷயங்கள்லாம் பயங்கர வைரலா போகுது, தப்பா போகுது. அதே மாதிரி இந்த RS பாரதி அவரெல்லாம் முதல்ல பிரஸ் மீட் கொடுக்காம கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கிறது திமுக நல்லது. அவர் பேசுறது வந்து பயங்கர கான்ட்ரவர்சியா போகுது. இப்ப இருக்க அமைச்சர்கள் புதிதா வந்து அமைச்சர்கள் கையில வந்துட்டு மத ரீதியான அடையாளங்கள் இருக்கலாமா? அது தனிப்பட்ட அவங்களுடைய என்ன, பொதுவெளிக்கு தானே, அவங்க பொதுப்படியான ஒரு வேலைக்கு தானே வந்திருக்காங்க. மக்களோட மக்களா அவங்க கிட்ட வந்து ஒரு அடையாளம் மாதிரி என்ன வேணாலும் இருக்கலான்ற மாதிரி இருக்கே. அது என்ன அடையாளம் சொல்றீங்க? பொட்டு வைக்கிறது, கையில கயிறு கட்டுறது, சாமி அப்படி வைக்கிறதா நம்ம எல்லாத்தையும் மாத்தணும். பொட்டு வைக்கிறது மாத்தணும், கையில கயிறு கட்டுறது மாத்தணும், தாடி வைக்கிறது மாத்தணும், தொப்பி போடுறது மாத்தணும். அவங்களுக்கான நம்பிக்கை, அதை வந்து நம்ம ஒன்றும் தலையிடக்கூடாது. அது ஒரு விமர்சனமா அது வந்து அவர்களுடைய செயல்பாட்டுல ரிஃப்ளெக்ட் ஆன விமர்சனம் பண்ணலாம். நான் கடவுளை ஏற்றுக்கொள்ளவனா இருக்கலாம், கடவுள் மறுப்பாளனா இருக்கலாம்,
இல்ல வந்து 2 கடவுளை கும்பிடுறவனா இருக்கலாம், 3 கடவுளையும் வேத்துக்கொள்வனா இருக்கலாம். ஓகேவா? அது என்னுடைய விருப்பம். நீங்க வந்து நான் வந்து ஒரு அரசு ஊழியர் ஆயிட்டேன், ஒரு அமைச்சர் ஆயிட்டேன், அதை நீங்க விட்டுட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதனுடைய எஃபெக்ட் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்தா நம்ம விமர்சனம் பண்ணலாம். இதை ரெண்டையும் நம்ம போட்டு குழப்பிக்கவே கூடாது. நம்ம தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுளை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாம போறதும் தனிப்பட்ட விருப்பம். அதே இதை வந்து நம்ம செய்யக்கூடிய வேலையில காமிச்சா அது விமர்சனத்துக்குள்ளானது. இந்தியா ஒரு மதசார்பற்ற நாடு. நம்ம இங்க எல்லாரும் சேர்ந்தா ஒரு ஓட்டு போட்டு ஒருத்தர எல்லா சாதி மதத்தை சேர்ந்தவங்க ஓட்டு போட்டு ஒருத்தர் அமைச்சராக்கி எம்எல்ஏ அமைச்சராக்கி. அப்ப அவருடைய செயல்பாடுல ஒரு சார்பு நிலை இருந்தா அதை நம்ம விமர்சனம் பண்ணலாம். இப்ப நீ கூட சில பேருக்கு பதவி போட்டிருக்காங்க, நேற்று பயங்கர விமர்சனமா போயிட்டு இருக்கு. ஒரு 2 மாசம் பார்ப்போமே அவருடைய செயல்பாடு எப்படின்னு. அதுலயும் கூட சில விஷயங்கள் வந்துட்டு கான்ட்ரவர்சியா போயிட்டு, கான்ட்ரவர்சின்றதோட இது உண்மையா பொய்யான்ற மாதிரி. ஏன்னா தேர்தல் ஆணையத்தை அவங்க கொடுக்கும்போது சப்மிட் பண்ணும்போது அவங்களுடைய குவாலிஃபிகேஷன் படிப்பு வந்துட்டு ஒண்ணு கொடுத்துருக்காங்க, பிரச்சாரம் மக்கள் கிட்ட பேசும்போது வேற ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பேசிக்கான ஒரு படிப்பறிவே இல்லாதவங்கன்ற மாதிரி எதிர்கட்சியெல்லாம் வந்துட்டு பயங்கர ட்ரோல் பண்ணிட்டு. படிப்பறிவே இல்லாதவங்க எல்லாரும் படித்தவங்க தான். ஆனா 8வது படிச்சிருக்காங்க, 10வது படிச்சிருக்காங்க. இல்ல அப்படிலாம் யாரையுமே சொல்ல முடியாது. எல்லாருமே படித்த ஆட்கள்லாம் ஃபுல்லா இளைஞர்கள் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிக்காத ஆளே இல்ல. வந்திருக்கக்கூடிய 40 வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் மினிமம் ஒரு டிகிரி ஹோல்டரா இருக்காங்க. அப்படி யாரையும் படிக்காதவங்க எல்லாம் இல்ல. ஆனா என்னன்னா அவங்க முதல் முறையா வந்ததுனால அந்த ஃபார்ம் அவங்க சரியா ஃபில் பண்ண முடியல, தெரியல. அதுல நிறைய மிஸ்டேக்ஸ் விட்டுருக்காங்க. அதை எடுத்து போட்டு இவங்க வந்து வயல் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை வந்து சரியா ஃபுல்ல பண்ண தெரியல. என்ன செய்வாங்கன்னா ப்ராப்பரான ஒரு லீகல் டீம் வச்சு ஃபாலோ பண்ணும். இப்ப நம்மளுமே என்ன சொல்றோம்னா குறைந்தபட்சம் 10 சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு பார்வையாளரை போட்டு அவர்களை கண்காணிச்சு வழிமுறை பண்ணி. இன்னைக்கு ஒரு செய்தி போயிட்டு எம்எல்ஏ பிஎன் போய் ஒரு பழக்கடையில மிரட்டி காசு வாங்குற மாதிரி ஒரு பயங்கரமான வைரல் வீடியோ போகுது. இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு இது வரைக்கும் நீங்க எப்படி வந்துட்டீங்க, இப்ப நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, பவர்ல இருக்கீங்க, குறைந்தபட்சம் அவங்களை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. கட்சியினுடைய கட்டமைப்பு உருவாக்கணும், ஒரு 4-5 எம்எல்ஏக்கு ஒரு பார்வையாளரை போடணும். அவங்க இந்த பார்வையாளருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அவங்க நடக்கணுங்கிற மாதிரி தன்னிச்சையாக எந்த முடிவு எடுக்காம கொண்டு போனாதான் அந்த கட்சியை வந்து எல்லாம் புதுசா இருக்கிறாங்க. அவங்களுக்கு அனுபவம் இல்ல, வந்துட்டாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியல. இவங்களை ஈஸியா வந்து இவங்களை வந்து ட்ரிகர் பண்ணி ஈஸியா வந்து இவங்களை வந்து கண்டக்ட் ஆக்குறது ஈஸி. அதை வந்து ப்ராப்பரா அவங்க வந்து ஒரு கைட் பண்ணுவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப வந்தவங்கள்ட்ட மட்டும் இவ்வளவு குறைகளை நீங்க பாக்குறீங்களா, டிகிரி முடிச்சிருக்காங்களா முடிக்கலன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல ஆட்சியாளர் வந்துட்டு எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் டிகிரி முடிச்சிருக்காங்க? படிப்புக்கும் அறிவுக்கும் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. பல கோடிகளை கொள்ளையடிச்சுட்டு இருக்கான், பெரிய படிச்சவன் தான். படிப்பில் ஷார்ட்கட் ரூட் கண்டுபிடிச்சவன் தான். அப்படிங்கும்போது எல்லாரையும் வந்து படிச்சவன்லாம் ஓகே, படிக்காதவன்லாம் முட்டாள்னு சொல்ல முடியாது. படிக்காத காமராஜர் தான் இன்னைக்கு இந்தியாவில் அவ்வளவு மதிவன திட்டத்தை கொண்டு வந்தாரு, கல்விக்கு அவ்வளவு பெரிய விஷயங்களை பண்ணாரு. அப்ப கல்விங்கிறது நம்மளை அறிவை வளர்த்து, அந்த அறிவை வச்சு நீங்க என்ன செய்ய போறீங்க, எப்படி பயன்படுத்துறீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும், இங்கிலீஷ் தெரிஞ்சதெல்லாம் இங்கிலீஷ்ல அசிங்கமாவும் திட்டலாம், இங்கிலீஷ்ல வந்து ரைம்ஸ் எழுதலாம் இல்லையா? அப்ப அது வந்து ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறோம், அது ஒரு குவாலிஃபிகேஷன், அவ்வளவுதான். அது மட்டும் அறிவு கிடையாது. நான் வந்து பிஇ படிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால திருடாம இருக்கேன்னா, நான் வந்து எம்பிஏ படிச்சிருக்கேன்னா கலவரமா இருக்கானா, டீசெண்டா திருடுவான், அவ்வளவுதான். அது வந்து படிப்புங்கிறது தன் அறிவை வளர்த்துக்கிறது தான். அதை தாண்டி அவருடைய செயல்பாடு எப்படி இருக்கு, மக்களுக்கு எப்படி செயல்படுறான், மக்கள் சேவை செய்யறதுக்கு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு கல்விங்கிறது அடிப்படை குவாலிஃபிகேஷன், பேசிக் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். அதை தாண்டி அவருடைய செயல்பாடு தான் அங்க நிற்கும். அன்னைக்கு அண்ணா மறைவுக்கு பிறகு பேராசிரியர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன் 2 பேருமே பேராசிரியர் படிச்சவங்க. ஆனா கலைஞரை தான் அன்னைக்கு மக்கள் வந்து சூஸ் பண்ணாங்க. கலைஞர் தான் கட்சியை கைப்பற்றினாரு. அப்ப அங்க அறிவும் திறமையும் தான் அங்க மேலோங்கி இருந்துச்சு. அது 1000 விமர்சனங்கள் இருந்தா கூட கலைஞர் மீது, அது அங்க அறிவும் திறமை தான் அவருடைய திறமை தானே. அப்ப படிப்புங்கிறது ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் தான். அதை விட நீங்க படிப்பு தான் எல்லாமே அப்படிங்கிறது பொது வாழ்க்கைக்கு படிப்பு பெருசா தேவையில்லைன்னு நான் சொல்லுவேன். நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்கன்னா நீங்க என்ன கேட்கிறடா, நீங்க கோல்டு மெடலிஸ்டா, நீங்க அது படிச்சிருக்கீங்களா, உங்களுக்கு இது தெரியுமா அது தெரியுமான்னு கேட்கலாம். ஆனா அவரை வச்சு வேலை வாங்க போறோம். நீங்க சமூக சேவை செய்ய வர்றீங்க, பப்ளிக் சர்வீஸ் பண்ண வர்றீங்க, உங்களுக்கு குறைந்தபட்சம் அந்த மக்களினுடைய பிரச்சனையை காது கொடுத்து பொறுமையா கேட்கிற அது தன்மை இருந்தாலே போதுமானதா. அதான் அதான் குவாலிஃபிகேஷன். அதை விட்டுட்டு நீங்க தப்பா போட்டாங்க, அதுல மாத்தி கொடுத்துருக்காங்க, அவங்க ஃப்ராட் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு சரியா ஃபுல்லா பண்ண தெரியல. முன்ன பின்ன அவங்க தேர்தலில் நின்னது இல்லை, எல்லாருமே புதுசு. ஆனா அதை என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒரு அட்வொகேட் போடுவாங்க, போட்டு அதெல்லாம் சரி பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அது நிறைய மிஸ்டேக்ஸ் நடந்திருக்காரு. ரொம்ப நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.